வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லக் கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவவராதே வினை வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். 9/7/2026 உத்தராயணம் பராபவருஷம் ஆணி மாதம் 25ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி காலை 11:24 வரை, பின்பு பரணி. இன்றைய திதி நவமி காலை 6:13 வரை, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் காலை 11:24 வரை, பின்பு அஸ்தம். கன்னிராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த அற்புதமான நாள். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களே, இடம் பொருள் வீடு மனை இடமற்ற இடம் மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பலவேறு விதமான யோசனைகள் மனசில் இருந்துன்னு இருக்கும். நம்ம செய்கிறது கரெக்ட் தப்பு இதை மட்டும் நம்ம பிரித்து பார்த்துட்டோம்னா தெரியும். தப்பான விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய தப்பான நேரமாக இருந்தாலும் நான் போக மாட்டேன். ஒரு சரியான விஷயத்துக்கு கெட்ட நேரமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று சரியாக பண்ணிவிடுவேன். அதனால் வரக்கூடிய விளைவுகள் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செயல்பாடுகள் உங்களுக்கு இருந்துட்டுருக்கும். நர்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுருக்கோம், கிளினிக் வச்சுருக்கோம், டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஒரு நபர் உங்ககிட்ட பேசுவார். அது மன திருப்தி ஆவீங்க. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில விஷயத்துக்கு பணத்தை பற்றிய சிந்தனைகள் அப்பப்போ மனசில் வரும். இது இப்படி வாங்கணும் இப்படி வாங்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ மனசில் வரும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் மனஸ்தாபங்கள் கூடவே கூடாது. பிளாஸ்டிக் சம்மந்தமாக, பாத்திரம் சம்மந்தமான, செல்ஃபோன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம். டெலிகாம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வெற்றி உண்டு. ஒரு தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரியாமல் பண்ணக்கூடாது. அதில் முதலீடு பண்ணும்போது 1க்கு 100 முறை யோசித்து பண்ணிக்கணும். விரய சனி உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அஷ்டமஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அப்பப்போ சின்ன சின்ன விஷயம் அவசரப்பட்ட காரியம் நடக்காது. அவசரத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை 100 தடவை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. சில நேரங்களில் ஒரு காரியம் நடக்கலை, ஏதோ கடவுள் தான் பார்த்து நடத்தலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வந்துக்கும். தேவை இருக்கிற இடத்துல நகைச்சுவை தேவை, தேவை இல்லாத இடத்துல நகைச்சுவை தேவைப்படாது. ஏன்னா அது சொன்னோம் அப்படின்னு சொன்னால் என்னடா சுச்சுவேஷன் தெரியாமல், இடம் பொருள் சூழ்நிலை தெரியாமல் பேசுகிறாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். பாய் மேனாகவும் அதே மாதிரி கேர்ள் விமனாகவும் அவங்க நினைக்கணும். அந்த ஏஜுக்குண்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செயல்பாடுகள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம நகைச்சுவை ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த செயல்பாடுகள் கெட்டுப்போட்டு நமக்கு மரியாதை கிடைக்காது. சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு வாக்கு கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு சில காரியங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தினத்தில் விரயங்கள் உண்டு. இந்த விரயத்தை சுப விரயமாக பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீச்சல் கற்றுக்கணும், கராத்தே கற்றுக்கணும், ஏதேனும் கிளாஸ் கற்றுக்கணும், ஆன்லைன் கிளாஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். வீடு இடம் பொருள் மனசில் நினைப்பின்றே இருப்பில் அது கண்டிப்பாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க, உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் நம்ம இவாளுக்கு நண்பராக நம்ம பேச வச்சுருக்கவே கூடாது. கடைசியில் பாருங்கள் நம்மளை விட்டு இவா 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வயிறு சம்பந்தமான, கால் சம்பந்தமாக, கழுத்து சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. மிதுனராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு, கடகராசிக்கு இன்றைய தினம் லாபம் உண்டு, வெற்றி உண்டு, நினைச்சது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு.
சில பேர் உங்களுக்கு வந்து ஜெயிக்க முடியாது அப்படி இப்படி இப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பா. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுங்க. சில டைம் காதில் கூட வாங்க வேண்டாம். முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பெய்யுன்னு சொல்லுவாங்க. சில விஷயத்தில் பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் முன்னேற முடியாது. நம்ம இந்த லூப்லேயே இருந்தோம்னா தப்பு. நீ அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது அது வெற்றி பெறும். பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கா, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியாக நான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுதுன்னு வருத்தப்படுறவங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். யதார்த்தமாக மனசில் ஒன்று நினைப்பில் டக்குன்னு அந்த காரியம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பலவிதமான பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டோம், இனி என்னத்தை போய் இருக்குது, எல்லாம் இறைவன் பார்த்து பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. மனைவியுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இப்படி ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ரைட் டைம் ஸ்லீப், ரைட் டைம் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரைட் டைமில் இருந்தது அப்படின்னு சொன்னால் உடம்பை பெரிய அளவுக்கு பாதிக்காது. நம்மளுடைய வைட்டல் பவரை நம்மளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்டர்டெயினாக வெளியில் எங்கேயா போயிட்டு வரதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தனியாக போய் பேசும்போது 4 பேர் சந்தேகப்படுவேன், என்னடா தனியாக போய் பேசுகிறாரு, வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய ப்ரொஃபஷன் அப்படி தான், வேறு வழி கிடையாதுங்கிற மாதிரி போவீங்க. சிலது நியாயம் அநியாயம் பார்த்து நியாயமாக இருக்கவன் பிழைக்கவே முடியாதாட்டுக்குன்னு நீங்களே உங்களை சொல்லிப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினம். வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடுங்க. வாகனம் புக் பண்ணுறது, வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக நடக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஃபர்னிச்சர் சம்மந்தமான, ஸ்டார் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஒரு புதுசாக பிஸ்னஸ் தொடங்க போகிறேன்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. கல்யாண மண்டபம், தியேட்டர் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். டிஸ்ட்ரிபியூட்டர் சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி உண்டு. கன்னிராசி அன்பர்கள் எல்லாத்தையும் சரி, ஆனால் மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல நிற்கவே மாட்டேன். பணம் காசெல்லாம் ரெண்டாவது, ரெஸ்பெக்ட் ரொம்ப தேவைங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசி இன்றைய தினத்தில் கவனம் தேவை. இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம். மற்றவங்களை என்ன பேசினாலும் கண்டுக்காது. அவள் பேசிட்டு போகிறா, அவளுக்கு டைம் அப்படி இருக்குது, பேசுறதுக்கு டைம், நம்ம கேட்கறதுக்கு டைம் இல்லையேங்கிற மாதிரி கேட்டாலும் கேட்காத மாதிரி இருந்துக்கும். சில நேரங்கள் மற்றவங்க பண்ணுறது தப்பாக தெரியும், அவங்கள நிற்க வச்சு பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லது போய் கெட்ட பேர் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துட்டுருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இன்றைக்கி நான் பிளான் பண்ணி தரேன், இது மாதிரி தன்னைத்தானே ஒரு பொறுப்புகள் எடுத்துக்கொள்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் பைரவர் வழிபாடுறது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும், விநாயகப் பெருமான் வழிபாடு தடங்களை போகக்கூடிய வழிபாடாக அமையும். விருச்சிகராசி நேயர்களுக்கு, விருச்சிகராசிக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தா அந்த விஷயத்தை சரியாக செய்யும். அது எங்கேயாவது கொஞ்சம் சொதப்பிட்டோம்னா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு காரியத்தை செவ்வனே செய்கிறது தான் நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். படிப்பு விஷயம் 1000 தடங்கள் வாங்கி அதுக்கப்புறம் ஜெயித்தேன். வேலை விஷயம் அதில் 1000 தடங்கள் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயித்தேன். கல்யாண விஷயம் 1000 தடங்கள் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயித்தேன். குழந்தை வரம் 1000 தடங்கள் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயித்தோம். வீடு கட்டுறது 1000 தடங்கள் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயித்தோம். இப்படி 1000 தடங்கள் வந்து அதுலேருந்து ஜெயிச்சு வந்து திருப்பி தடங்கள் இருந்துட்டுருக்கும். இதெல்லாம் தாண்டி வர்றதுக்குள்ளே வயசாயிருமேட்டு இருக்கே சார், என்ன சார் லைஃபு, பட் எங்கேருந்து ஆரம்பித்தோம் எங்கே வந்து நிற்கிறோம். ஏதோ ஒரு வகையில் இறைவன் கருணை காப்பாற்றின்னு இருக்கிறத நம்ம நினச்சே ஆகணும். வாட்ச் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் வச்சுட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் ஜூஸ் கடை பழமுதிர்ச்சோலை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பண விஷயங்களில் சில நேர எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் அமோகமாக இருக்குது. ஆரோக்கியம், மூச்சு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். தாயாரை சில நேரங்களில் டப்புன்னு பேசினதுக்கப்புறம் ஐயோ தப்பாக பேசிட்டோமே, ஏதோ உரிமையோட சில விஷயங்கள் சொல்லிட்டோம், உட்காந்து பேச வச்சு புரிய வச்சு அதுக்கப்புறம் மன திருப்தி படுவேன். அவாட்ட ஆசீர்வாதமும் வாங்குவீங்க. அரிசி சம்மந்தமாக, காய்கறி சம்மந்தமான, ஜூஸ் கடை சம்மந்தமாக, பழ வகைகள் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சில நேரம் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னப்பா அது இவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குதுங்கிற கவலைகள் இருக்குது. கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சு வந்துடுவீங்க.
இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் போன்ற விஷயங்கள் எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு மன திருப்தியோடு சம்பாதிச்சு வைக்கக்கூடிய அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போதைக்கு மன சங்கடங்கள் இருக்கும், பின்னாடி நல்ல மாற்றங்கள் உண்டு. சில விஷயங்களில் ஒரு காரியம் மனசு வேண்டான்னு சொல்லி கொடுத்தோன்னா அதை அப்படியே டப்புன்னு நிறுத்திடுறது நல்லது. குழப்பத்தில் காரியம் பண்ணுறதும் வேண்டான்னு நினச்ச காரியம் பண்ணுறதும் தவறுதலாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு விசேஷ வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு மகரத்துக்கு இன்றைய தினத்தில் லாபம் உண்டு, அனுகூல்யம் உண்டு, இடமாற்றம், மன மகிழ்ச்சியை தரும். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், இந்த விசேஷத்துக்கு போயிருக்கேன், இந்த கோயிலுக்கு போயிருக்கேன், நானாக போகல கூப்பிட்டா போனேன். இந்த மாதிரி மற்றவர்கள் மூலமாக இயல்பான அமைப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள். கேமரா, வெட்டிங் சம்மந்தமான ஃபோட்டோகிராஃபியில் எடுத்துகிட்டு இருக்கோம், சினிமா சம்மந்தமான நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துருக்கோம், ஆண்டர்பிரினராக இருந்துட்டுருக்கோங்க, புதிய தொழில் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க, பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினம் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கப்படாதுன்னு போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, ஒரு சில விஷயங்களில் பணம், காசு இதெல்லாம் அப்புறம், பதவி, பேர், புகழ் நமக்கு வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் தடங்கள் வந்தாலும் அதை மீறி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இறைவன் கொடுத்த வரம் எனக்கு அதுதான். இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு நைட்டு தூங்கி வச்சு காலையில் பார்த்தா அதை மறந்துவிடுவேன். இப்படி தான் மறந்து கடைசியில் எல்லாரும் என்ன பண்ணிக்கிறான்னா ஒரு விஷயத்தை அதை பயன்படுத்திக்கிறார். நம்மளுக்கு தகுந்தாப்பில் அந்த விஷயத்தை பேசி அதை வந்து சக்ஸஸ் பண்ணி விட்றோம். நானும் யதார்த்தமாக நம்பி விடுறேன். இதில் தான் ஒன்று மிஸ்டேக்காக இருந்துட்டுருக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்கிற மாதிரி வந்து சில நேரத்துக்கு உதவி செய்ய மாட்டா, அதுவே ஒரு டென்ஷனாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் இந்த தினத்தில் போகும், கவலைப்பட வேண்டாம். லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடைய ஒத்துதலும் தாயாருடைய அனுகிரகமும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சில வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அதுக்குண்டான அப்ரூவல் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன திருப்தி தரும். இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் நினைத்ததை சாதிப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பைரவர் வழிபாடு. மன வெற்றி, திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு யோசனை மனசில், இது செய்யலாமா வேண்டாம், இது ஓகேவா இல்லையா, அப்படி ஒரு யோசனை. லாபங்கள் சம்பாதிப்பீங்க. காலையில் எந்திரிக்கும் போது ஒரு மன தெளிவோடு எந்திரிப்பீங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு போனது போது ஆஸ் யூஷுவல் பழைய வேலைகள். புதுசாக ஏதேனும் ஒரு தொழில் பண்ணணும், புதுசாக நபர்களை சந்திக்கணும், கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. டெவலப் பண்ணி அதை அப்படியே பணமாக மாற்றணும், தொழிலாக மாற்றணும், முன்னேற்றமாக மாற்றணும். சின்ன சின்ன விஷயம் மற்றவா கூட போட்டா போட்டி போடுறது தப்பு கிடையாது. அந்த போட்டா போட்டி ஆரோக்கியத்தனமாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே பேசாதவர்கள் பேசுவாங்க. ரொம்ப நாளாக இருந்த மன துக்கங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்காக இல்லைனாலும் மற்றவர்களுக்காகங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வருவீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். லைப்ரரி வச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸ்டேஷ்னரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, புஸ்தக சம்பந்தமான எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். எத்தனை நாள் நான் தான் சமாளிப்பேன்னு சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க நினைப்பாங்க. சில விஷயங்கள் வெளியில் சொல்லப்படாது, சொன்னால் அந்த காரியம் நடக்காதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே சமயத்தில் நேரத்தை பக்குவமாகவும் நேரத்தை சரியாகவும் கழிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான், திருச்செந்தூர் வேலவன் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு, நம்ம இருக்கிற இடம் குபேரருடைய அனுகிரகம் கொண்ட இடமா இருக்கணும், பாசிட்டிவான எனர்ஜி இருக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த குபேர அனுகிரகம் கொண்ட நபர்களாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2. தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உட்கார்ற இடம், நம்ம உட்காந்துட்டு சுவாசிக்கக்கூடிய அந்த திசை குபேர சம்பத்து நிறைந்த திசையாக இருக்கணும். தேர்டு. ஃபோர்த்து, முதல்ல நீங்களே குபேர சம்பத் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஃபோர்த்து. ஃபிஃப்த்து, ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் நான் வந்து ரெகுலராக 108 நாள்னா 108 நாள் ரெகுலராக போகிறேன். அந்த உள்ளே இருக்கக்கூடிய பவர்னு சொல்லுவாங்க, இன்பவர், அந்த பவர் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் குபேர சம்பத்து நிறைவாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த இடத்த சுத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இடத்த சுத்தி பண்ணுறதுக்கு நம்ம நல்ல தூபங்கள் ஏற்றுறது, தீபம் ஏற்றுறது, அந்த வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். பாயிண்ட் 1. அப்போ
உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். தினம் தினம் விளக்கேற்றி பூஜை பண்ணக்கூடிய இடமா இருக்கும். பாயிண்ட் 1. இருட்டு ரொம்ப இருக்கப்படாது, வெளிச்சம் இருக்கணும். பாயிண்ட் 2. பாயிண்ட் 3 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நெகட்டிவாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்க உங்ககிட்ட நெகட்டிவாக பேசினா கூட அதை பாசிட்டிவிட்டியாக அவங்கள மாற்றுறது, பாசிட்டிவிட்டியாக அந்த நபர்கள் கூட பேசுறது, பழகிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பழக்கம் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது. உட்கார்ந்த இடம் கிழக்கு வடக்கு திசையை பார்த்து உட்கார்றோம். அதே போன்று உட்கார்ந்து நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது, நீங்கள் அதை ஜபிக்கும் போது, உதாரணத்துக்கு ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக ஒரு 20 நிமிஷம் தொடர்ந்து உட்காரணும். உட்காரத்துக்கு நடுவில் ஃபோன் எடுத்து பார்க்குறது, அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறது, அதே சமயத்தில் கொஞ்சம் நேரம் எங்கேயோ யோசனை போகிறது, இதெல்லாம் இருக்காமல் மனதை முழுமையாக குபேரர்கிட்ட அர்ப்பணித்தோம்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உட்காந்து முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு 108 நாள் பண்ணோம்னா 108 நாள் தொடர்ந்து பண்ணணும். இல்லை வெள்ளிக்கிழமை நாள் கரெக்டாக உட்காரணும். அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதற்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு 20 days, 20 minutes = 20 days உங்களுக்கு பலன்கள் தெரியும். ஏன்னா இது நிறைய பேருக்கு அனுபவத்தில் சொல்லி அவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருந்திருக்கு. உங்களுக்கும் அது பெரிய மாற்றத்தை தரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சொன்ன பரிகாரங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, குபேர சம்பத்தை அருளக்கூடிய ஒரு அற்புதமான சூக்ஷ்ம ரகசியங்களை சொல்லியிருக்கேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.